புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து புதுச்சேரி மற்றும் வெளி மாநிலங்களில் விற்பனை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி வீட்டை உடைத்து ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகள், ரூபாய் 25 லட்சம் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த மாஃபியா கும்பலிடம் இருந்து இதுவரை டன் கணக்கில் 600 கோடிக்கும் மேல் மாத்திரைகள் மற்றும் மருந்து தயாரிக்கும் உபகரணங்கள், மருந்து மூலப்பொருட்கள், நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 102 வயதை கடந்த மூதாட்டி ரங்கம்மாள் உயிரிழந்த நிலையில் கரகாட்டம் உள்ளிட்ட ஆட்டம் பாட்டத்துடன் அவரது குடும்பத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். இறுதி மரியாதையில் 2 மகன்கள், 1 மகள், 17 பேரன்கள், 22 கொள்ளு பேரன்கள் என 12 குடும்பங்களாக ரங்கம்மாள் வாரிசுகள் பங்கேற்று ரங்கம்மாள் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வீட்டில் வைத்து கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்த குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 24 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து தேவராஜன் என்பவரை குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே செம்பனார் கோவில் குமரகுருபரன் தெருவை சேர்ந்த குமார் என்பவர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட சுமார் 75 கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் 100 கிலோ மூல வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இதனை பதுக்கி வைத்திருந்த குமாரை செம்பனார் கோவில் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான சிலம்ப போட்டியை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி துவங்கி வைத்தார். உறையூர் பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுவனை தாக்கிய சிறுத்தையை கண்காணிக்க குடியிருப்பு பகுதி அருகே 4 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வால்பாறை வனச்சரக அலுவலர் சுரேஷ் கிருஷ்ணன் தலைமையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து கோவையில் போராட்டத்தில் ஈடுபட சென்ற இந்து முன்னணியினரை கைது செய்த போலீசார் அவர்களை தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. மாலத்தீவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணியில் பங்கு பெற்று வெற்றி பதக்கங்களை குவித்த தமிழ்நாட்டை சேர்ந்த கீர்த்தனா, காசிமா, மித்ரா, அப்துல் ஆசிப், இளவரசி ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறை உற்சாகம் வரவேற்கப்பட்டது. 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு தமிழ்நாடு அரசு உதவியாக இருந்ததாக 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். கேரம் ஃபர்ஸ்டோட இப்போ ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி 3 தங்கப்பதக்கம் வென்றதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி வின் பண்ண இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தரணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணேன். உதயநிதி சார் என்கரேஜ் பண்ணார். அவர் வின் பண்ணிட்டு வரணும்னு சொன்னார். அவருக்கோசமே அவர் கொடுத்த என்கரேஜில் நான் போயிட்டு இந்தியாவுக்கோசம் ரொம்ப வின் பண்ணிட்டு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. 100 கோடி 150 கோடி என சம்பளம் வாங்கியவர்கள் இன்று பணியின்றி வீட்டில் உள்ளனர் என தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய சினிமா அதல பாதாளத்தில் உள்ளதாக கருத்து கூறிய அவர், இதனை சரி செய்ய தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் என முத்தரப்பு நேரடி கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்யப்படும் என்றார். இருக்கணும் அந்த மாதிரி தான் சினிமாவிலேயே ஹீரோக்கள் நினைக்கணும். நம்ம இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்குது, வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது, தயாரிப்பாளர் சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ வியாபாரம் தெரியல, நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும். இப்போ ஒரு நடிகருக்கு அதிகபட்ச சம்பளம் இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படி நிர்ணயம் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா? அதிகபட்ச சம்பளம் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? இப்போ அதிகபட்ச சம்பளம் வாங்கணும், எல்லாரும் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, இவ்வளவுதான் அதிகமா கொடுக்கணும், அதுக்கு மேல நம்ம கொடுக்க அதுக்கு ஒரு கணக்கே சொல்ல முடியாது. அவர் என்ன பேர் அந்த ஹீரோ
நான் 230 கோடி கொடுத்தாலும் என் படத்தை ஓடும் அப்படிம்பாரு. நீங்க எங்க போய் லிமிட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. உண்மையான தேர்வு பர்சன்டேஜ் அதான் நடக்கும். சரி, ஆனா முன்பு இந்த பெரிய ஹீரோக்கள் படம் நஷ்டம் அடையும் போது அவங்க மேல கேஸ் போட்டு எங்களுக்கு அந்த பணம் கொடுக்குன்னு சொல்லி ஹீரோக்கள் மேல கேஸ் போட்டவங்க. கேஸ் எல்லாம் போடல, அவங்களை உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி. அது எந்த ஹீரோவும் அவங்க கொடுக்கல. ஒரே ஒரு ரஜினிகாந்த் கொடுத்தாரு, கமலஹாசன் தான் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் பிடிச்சி அந்த படத்துக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி 1-2 படங்களுக்கு நடந்திருக்குது. ரஜினிகாந்த் 2-3 படத்துக்கு கொடுத்தாரு அந்த மாதிரின்னு. அது கேஸ் எல்லாம் போட்டு கொடுக்கல, அவங்களா வந்து கொடுத்தாங்க. அது கேஸோ என்ன பண்ண எப்படி கேஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட் இருக்குது? அவங்க சம்பளமாய் நடிச்சிட்டு போறாங்க, கேஸ் எல்லாம் போட முடியாது. கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சரியாக கையாண்டிருப்பார் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுரை மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று சவால் விடுத்து பேசியதோடு திருப்பரங்குன்றம் விவகாரம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றார். இல்லை, இந்த அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை. யாரெல்லாம் ஏதாவது சொன்னா கேஸ் போட வேண்டியது, கைது பண்ண வேண்டியது அப்படிதான் இருக்குது. நிருபரும் கூட எங்க நிருபரையும் கைது பண்றாங்க நிறைய இடங்கள்ல. முதல்வர் மதுரையில மதுரை மக்கள் வளர்ச்சியை விரும்புறாங்க, இதெல்லாம் விரும்பல அப்படின்னு பேசுறாங்க. இல்ல, எது தீவிரமேத்தது என்ன வளர்ச்சி இதாகுதுன்னு நமக்கு தெரியல. வளர்ச்சி விரும்புறாங்க, இவங்க வளர்ச்சி கொடுக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். தீவிரமேத்தல என்ன வளர்ச்சி கெடுங்கிறது அவர் பதில் சொல்லணும். தீபமேத்தது இந்துக்களுடைய நம்பிக்கை. கார்த்திக் ஜோதி எல்லா பக்கம் தீபம் ஏற்றுவாங்க, எல்லாம் முருகன் கோயில் ஏற்றுவாங்க. நீங்க மேல தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும்னு சொல்றோம், அது என்ன வளர்ச்சி கெடுக்குதுன்னு அவர் சொல்லணும். புதுச்சேரியில் நாளை தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மைதானத்தை டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதற்கிடையில் பொதுமக்களை உள்ளே நுழைய அனுமதிக்க மறுத்து காவல்துறையினர் வெளிப்புற வாயில் கதவை இழுத்து பூட்டியதால் மீனவர்கள் பொதுமக்கள் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.